சிம்ம ராசி வாழ்வுக்கும் ஒரு வழியை கொடுப்பதற்கும் ஒரு தேர்வை செய்வதற்கும் தேர்ந்து செஞ்சு ஒரு செயலை செய்வதற்கும் அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, புரோகிதராக இருந்தாலும் சரி, புரோக்கராக இருந்தாலும் சரி வரணும். சரஸ்வதி கடாட்சம் வரணும். யாரா இருந்தாலும் பணம் தான், யாரா இருந்தாலும் பணம் தான். மகாலட்சுமி தான், குபேரன் தான், அஷ்டலட்சுமி தான், அஷ்டமி தான். இந்த இடத்துல நேயர்கள் தயவு செய்து தெரிஞ்சுக்கங்க, அஷ்டமியை ஒரு கெட்ட நாளாக நீங்க யாரும் கருதாதீங்க. அந்த அஷ்டமிக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு நான் பின்னாடி இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு பதிவே தனியாக கொடுக்குறேன். 15 திதிக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். நிச்சயமாக ஒவ்வொரு திதியும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நமக்கு விளக்கம் கொடுப்போம். நேயர்கள் காத்துட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க. அப்போ சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சனீஸ்வருடைய பயிற்சியில் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் செய்யக்கூடியது இதுதான். எதையுமே நீங்கள் மறக்க, ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி. அப்போ அஷ்டமத்து சனி நலன் தமயந்தியை பிடிச்சது, பாண்டவர்கள் வனவாசம் போனது, எல்லாம் இழந்தது. அப்படிப்பட்டவர்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அஷ்டம திசையில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் உங்களுடைய தசாபுத்தியை பார்த்துக்கங்க, உங்களுடைய தேவைகளை பார்த்துக்கோங்க, உங்களுடைய தொழிலை பார்த்துக்கோங்க. உங்கள் தொழில் தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு நீங்கள் செய்தால் 4 பாயிண்ட் தான், வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் தொழில், உங்கள் குடும்பம், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய பொருளாதாரம் போதுமா? இதை பார்த்துட்டு அஷ்டம திசை இருக்கிறத சமைக்கணும், அகலக்கால் வைக்கக்கூடாது. இருக்கிறத பார்க்கணும். டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் போனாலும் அங்கே போகுது, ஒரு அரை மணி நேரம் முன்ன பண்ணால் போகுது, எல்லாம் ஒரு இடத்துல தான் சேரப்போகுது. அந்த சொகுசுங்கிற வாழ்க்கை மட்டும் இருந்தால் போதுமா? சொகுசு எப்படி வந்துச்சு? பல 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 பெரிய பெரிய நிறுவனர்கள் எல்லாரும் சைக்கிளில் போய் தான் ஃப்ளைட்டில் போனாங்க. கால்நடையை நடந்து தமைஞ்சிட்டு போனவங்க யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க. கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே, யாருமே கஷ்டப்படாமல் வைக்கல. நம்ம நினைக்கிறோம் அவங்க அத்தனை காலேஜ், இவங்க இத்தனை யூனிவர்சிட்டி, இத்தனை நிறுவனம், எல்லாமே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அந்த கஷ்டத்தில் ஒரு பங்காவது நம்ம இன்றைய சமுதாயத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அன்பும் அந்த அறனும் அந்த செல்வமும் நிலைச்சிருப்பதற்கு நேர்மைக்கு உரியவர் சிம்ம ராசி. நேர்மைக்கு உரியவர் சிம்ம ராசி. அப்போ என்ன? லிங்காஷ்டகம், கோளறு பதிகம், சிவபுராணம் எல்லாமே சிவனுடைய சம்பந்தப்பட்டது. அவருக்கு உரிய ராசி. அவரை பின்தொடர்ந்து போவோம், அவரையே பாராயணம் பண்ணுவோம். என்ன செய்ய போறார்? எல்லாமே கொடுப்பார். அன்பே சிவமாவது இல்லையா? அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார். அம்பே சிவமாவது 6ம் அறியலார். அம்பே சிவமாவது 6ம் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார். அறிவில்லாதவங்க சொல்ல மாட்டாங்க. அன்பு சிவமும் வெவ்வேறுன்னு சொல்றது இல்லை, 2 ஒன்று தான். அன்பே சிவமும் அறிவும் 2 ஒன்று தான். அந்த 6ம் அறிந்தவர், 6ம் விஞ்ஞானம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் சொல்ற பார்த்தீங்களா, மூலாதாரம், இந்த 6ம் அறிந்தவர். அதனால தான் 6 ஆதாரங்கள். அப்புறம்தான் சகசர நிலை அடைகிறார். எப்படி திருமூலர் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாக்கு, இந்த பதிகம் உங்களை காக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.